அசோக், ஆமா, பொண்ணு பேர் என்னடா ராசா? நிஷா. மக்களவையில் எதிரொலித்தது. மக்களவை இன்று நல்லதாண்டா இருக்கு, கட்டி வச்சிரு பேசாம. அபார வெற்றியை மக்களவை சபாநாயகர் எதை சொன்னாலும் முறைச்சிட்டே இரு, அவன் அவங்க தாத்தா மாதிரி. இப்ப எப்படி இருக்கு? ஆமா, உனக்கு இந்த வயசுல அப்படி என்ன கோவம்? தெரு தெருவா ரோட்ல சண்டை போடுற? என் புள்ள வயசுக்கு இது வரைக்கும் அவன் கோவத்தை நான் பார்த்ததில்லடா. இப்பவே ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, என் புள்ள லவ் பண்ற வயசுல கூட ஒரு பொண்ணே ஏர் எடுத்து பாக்கலடா. ஹலோ, எதுக்கு என் கூடவே ஓடி வரீங்க? கூடிய ஓடி போயிடலாம் தான். என்ன ஓடி போலாமா? ஆளையும் மூஞ்சியை பாரு, போய் அந்த பக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரவுடியெல்லாம் கிடையாதுங்க. எம்பியெல்லாம் பச்சிக்கிறேன். 10 வருஷம் எப்படியும் இன்ஜினியர் ஆயிருவேன். அப்புறம் என்ன, உங்களை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். போதும் போதும் நிறுத்துங்க. நீ எம்பிஏ படிச்சுட்டு இன்ஜினியர் ஆவியோ இல்ல எரும மாடு மேய்ப்பியோ அத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஓகே, இதை பாருங்க, நீங்க என்ன பில்டப் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளுக்கு ஏற்கனவே அவங்க மாமா கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. யாரு அந்த சின்டெக்ஸ் டேங்கா? ஆமா, அவன் சொன்னா ஓகேவா? எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், நானே ஒத்துக்கிட்டாலும் என் மாமா ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா என் மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு, புரியுதா? நானே வரான்னு சொன்ன விடு, என் ஜானு என்ன விட மாட்டடா, என்ன விட மாட்டடா, விட மாட்டடா. ஜானு நான் உயிரே வச்சிருக்கேன்டா. மச்சி, நீ தூக்க மச்சி. ஜானுவா ரொம்ப ஆசைப்படுது. லவ் ஃபெயிலியர்ல அதுவே சுத்துறோம். அவனை லவ் ஃபெயிலியர் ஆக்கி தான் ஜானுவன் கிடைக்கணும் இல்லடா. மச்சி பண்ணவா பார்க்க தானே போற. ஜானு, நான் உண்மையிலேயே உயிரை வச்சிருக்கிறது இவன் மேலதான். முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். எங்க காதல வாழ வச்சதே இந்த தெய்வம் தான்.
நான் மட்டும் இல்லை, நீ கூட மறக்கூடாதுண்ணா. அது இவரை தான். என்னை மன்னிச்சிரு ஜானு, நான் வரேன். வாமா போகலாம். நோ ஃபீல் ஜானு. காதல்ன்றது காலில் போகிற செருப்பு மாதிரி இப்படி தான் பாதியிலேயே பிச்சுக்கின்னு போயிடும். ஆனால் கல்யாணங்கிறது நம்ம கால் மாதிரி நம்மளை கடைசி வரைக்கும் தாங்கும். நான் உன்னை தாங்க மாட்டேனா? கமான் ஜானு, டோன்ட் வரி, கம். உங்க அப்பா மாதிரி லவ்லாம் பண்ணாம ஒரு சண்டை சச்சரவுக்கும் போகாம நீ ஒழுக்கமா இருந்தாதான் உனக்கும் அந்த வரிசையில ஒரு போட்டோ வைப்பேன்டா. என்ன புரியுதா? நான் இல்லை, இனிமே நிஷா கூட நீயே பேசு. நான் பயன்ட்டியா? அதுக்கு இல்லை, எங்கள் பாட்டி சொன்னாங்க எங்கள் அப்பா ரொம்ப நல்லவரான். ஏய் நிறுத்து. உங்க அப்பா சப்படா. எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? அங்க பாரு.